நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, நாம் தொடர்ச்சியாக மறுபடியும் இந்த வாரத்திலே ஷெப்பர்ட் அண்ட் த ஃப்ளாக், மேய்ப்பனும் ஆட்டு மந்தையும் என்ற தலைப்பிலே 8வது வாரமாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். 8வது வாரம் இந்த தலைப்பிலே பேச கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம் வரை போன வாரம் நாம் தியானித்தோம். இந்த நாளிலே 11வது வசனத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இதிலும் நம்ம அநேக சத்தியங்களை, இதில் இந்த வசனம் மாத்திரமல்ல, இந்த வசனத்தில் இருக்கிற ஒரு சில வார்த்தைகளினுடைய பின்னணியிலே அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். யோவான் 10:11 வசனம். இப்போ இங்க என்ன நடந்து கொண்டு இருக்குது இந்த சம்பவம் அப்படி என்றால், இயேசு கிறிஸ்து பரிசேயர்களிடம் அவரை யார் என்று அவர்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மேய்ப்பன் என்ற ஸ்தானத்தை அவர் இஸ்ரவேலர்களுக்கு, விசேஷமாக பரிசேயர்களுக்கு விலக்கி காட்டி கொண்டிருக்கிறார். என்ன காரணம் அப்படி என்றால், இதோ இந்த நாளுடைய செய்தி நமக்கு காட்டும். இஸ்ரவேலர்கள் அவர்களை ஆடுகளாகவும் அவர்களை வழி நடத்துகிற ஒரு மேய்ப்பன் இருக்கிறார் என்றும் அறிந்திருந்தார்கள் தெளிவாக. எப்படி அவர்கள் தெளிவாய் அறிந்திருந்தார்கள் என்றால், அவர்கள் கையிலே வேதம் இருந்தது. வேதம் இருந்தது. அவர்கள் கையில இருந்த வேதம் தனாக் என்று சொல்லப்படும். 3 பகுதிகளாக அது உள்ளடக்கப்பட்டு இருக்கிறது. என்ன இந்த 3 பகுதிகள்? தோரா, தனாக்னா தோரா, முதலாவது தோரா, நெவீம், கத்தூவீம். சரியா? அப்படி என்றால் தோரால் என்றால் 5 புத்தகங்கள். அப்புறம் நெவீம் என்றால் தீர்க்க தரிசன புத்தகங்கள். கத்தூவீம் என்றால் பாடல் புத்தகங்கள். இந்த பாடல் புத்தகங்கள் என்று சொல்லும் பொழுது அதிலே சங்கீதம் இருக்கிறது, யோபு வருகிறது, புரோவர்ப்ஸ் இருக்கு, நீதிமொழிகள், இன்னும் மற்ற தீர்க்க தரிசன புத்தகங்களும் அதிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று புலம்பல், எரேமியாவின் புலம்பலும் சங்கீத நடையிலே எழுதப்பட்டது. சரியா? அப்படி இவர்கள் தனாக் என்று ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையிலே, இந்த தனாக்கிலே இருக்கிற மிக முக்கியமான, தனாக்கள் எல்லாமே முக்கியமானதுதான், அதுல விசேஷமாக இந்த கத்துவீம் என்று சொல்லப்படுகிற பாடல் சங்கீத நடையிலே எழுதப்பட்ட புத்தகங்களிலே பிரதான ஒரு சங்கீதக்காரனாக அவர்கள் அங்கீகரிக்கிறது யார் என்றால் தாவீது ராஜா. இஸ்ரேல்ல போயிட்டு நாம் தாவீது ராஜாவை, இப்ப நம்ம பிரசங்கங்களிலே நாம் பயன்படுத்துகிற அநேக பிரசங்கிகள் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? தாவீது இப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லுவோம். வேதமும் அப்படித்தான். நான் போன வாரம் கூட சொல்லியிருந்தேன். என்னது? இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் அவர் என்று வரும், மற்றவர்களெல்லாம் அவன் அப்படிதான் வரும். ஆனா இஸ்ரவேல்ல இன்னைக்கு கூட தாவீதை குறித்து அப்படி சொல்ல முடியாது. தாவீதை குறித்து சொல்லணும்னா கிங் டேவிட், தாவீது ராஜா அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு தாவீது ராஜா மேல அவங்க அவ்வளவு பெரிய மதிப்பு வச்சிருக்கிறாங்க. அவருக்கு எப்படி வைத்திருக்கிறார்கள்? தாவீது ராஜா மேல உயர்ந்த மதிப்பு வைத்திருக்கிறார்கள் இன்றும். அப்படி என்றால் தாவீதை பிடிக்காதவர்களே இஸ்ரவேல்ல இல்லை. அப்படி இருக்க தாவீதினுடைய எழுத்துகள், தாவீதினுடைய பாடல்கள் அவர்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதிலே ஒரு சிறப்பான சங்கீதம் 23. சங்கீதம் 23 தாவீது தேவாதி தேவனை எப்படி அடையாளப்படுத்துகிறார், ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படி என்றால், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் யாராம்? மேய்ப்பர். அப்போ தாவீதுடைய உபதேசத்திலே, தாவீது தேவனுக்கு பயந்த மனிதன். 1 ராஜாக்களிலே அவருடைய காரியங்களை பார்க்கிறோம். அவர் வாழ்க்கையிலே செய்த வேதம்
காட்டுகிற ஒரு தவறு என்றால் பட்சேபாலுடைய இஷ்யூ, அதுல அவர் தாவீது மனம் திரும்புகிறார். அதிலும் தாவீது மனம் திரும்புகிறார். மற்றபடி அவர் நீதிமானாம இருக்கிறார். சரியா? அப்போ ஆண்டவர் இந்த நாளிலும் கூட அவரை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்கு தானாகவே இறங்கி வந்து நான் இயேசு அப்படி சொல்லுகிறது இருக்கா? இருக்கு. அநேக நேரத்தில் அப்படி இல்லை. இன்றைய நாளில் என்னுடைய ஃப்ரெண்ட் பாஸ்டர் அவரு பினாங் போயிருந்தார். அங்க ஒரு பாஸ்டருடைய சாட்சியை கேட்டு அவர் சொன்னார், அங்க இந்த நான் அறிவிக்கும் பொழுது நாங்கள் இருந்தேன். அவர் சொன்னார், அந்த சாட்சியை கேட்டு நாங்கள் மிரண்டு விட்டோம் அப்படின்ட்டு சொன்னார். அப்புறம் நாங்கள் உணவு அறிந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த பாஸ்டருடைய சாட்சி அநேக காரியங்கள் ரொம்ப பேச முடியல, வேக வேகமாக பேசி முடிச்சிட்டோம். ஏன்னா நாங்கள் இந்த மாலை ஆராதனைக்கு வர வேண்டிய அவசியமாக இருந்ததுனாலே அவரும் சுருக்கி சொன்னார், ஆனால் நான் இன்னொரு நாள் அவரோட உட்காரணும், நல்ல விவரமா கேட்கணும். அதுல ஒரு சாட்சி நான் அவங்ககிட்ட சொல்றேன். பினாங்கில் இருக்கிற இந்த ஒரு ஊழியக்காரர் பாஸ்டர், அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர். அவர் இந்து மதத்திலே ஒரு ஐயராக இருந்தவர். இருந்து எத்தனை கோவில்களை சொன்னார் என்று மறதியா இருக்கு. ஒரு 200 கோவில் நினைக்கிறேன். 200 கோவில்களுக்கு அபிஷேகம் செய்து வைத்தவர். அப்படின்றா என்ன? கும்பாபிஷேகம்னா அந்த டெடிகேட் பண்றதா, அது புது கோயிலை தொடக்கி வைக்கிறது. சரி, அப்படியாப்பட்டவரை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். அவர் ஒரு சூழ்நிலையிலே ஒரு சூழ்நிலை கடந்து போகும் பொழுது தற்கொலை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறாராம், லெட்டர்ல எழுதி வச்சுட்டு அவர் கடலிலே நடந்து செல்லுகிறார். கடல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போறான். கொஞ்சம் ஆழத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவர் காதுல ஒரு சத்தம் கேட்குதான். என்ன, யார் பேசுறா ஒன்னும் புரியல. 2வது சத்தம் கேட்குதா, நான் தான் இயேசு, நான் தான் இயேசு அப்படின்ற என்னமோ சொன்னாரா, அது முழுசா தெரியல. ஆனா தன்னை அறிமுகப்படுத்த இயேசு சந்திப்பாரா? நிச்சயமா சந்திப்பார். அப்புறம் நான் முன்ன ஒரு சாட்சி கேட்டிருக்கிறேன். இந்தியா தேசத்துல நார்த் பகுதி, மேல் பகுதி, சரியா, அங்கே விவசாயிகள் மத்தியிலே யாரு நம்ம மிஷனரிஸ் என்ன செய்யறாங்க, இயேசுவை பத்தி போதிக்கிறாங்க. அவங்களுக்கு இயேசுனா யாரும் தெரியாது. இயேசுவின் வார்த்தையே பேரை கேட்கிறவர்கள். அதாவது இந்த நாளில் பாடும் பொழுது அவர் நாமம் இயேசு என்று சொல்லும் பொழுது அது மிக ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் எனக்கு இந்த பாடல நமக்கு வந்தது. ஏன்னா அவர் நாமம் இயேசு, அந்த நாமத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அது உச்சரிக்கும் பொழுதே நம்ம சரீரத்துல ஒரு மாற்றம் வரும். அப்போ அவர்கள் இயேசுவை குறித்து மிஷனரிஸ் போய் போதிக்கிறாங்க. அவங்க வேலை செஞ்சிருக்கிற இடத்துல அவங்களோட கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் சொல்லுகிற சுவிசேஷம் சொல்றாரு. யாரு? இயேசு வந்தார், உனக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வந்தார், அவர் சிலுவையில மரித்தார், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் அப்படின்னு இயேசுவினுடைய மகத்துவங்களை அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த மக்கள் என்ன ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, சரி, வெரி சிம்பிள் பீப்புள், எளிமையான ஜனங்கள் இல்லையா, அவங்களுடைய புரிதலுக்கு ஏற்றபடி அவர்கள் கேட்கிறார்களாம், நீங்க யாரை பற்றி சொல்றீங்க? இயேசுவா? இயேசுனா யார்? அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பொதுவா நம்ம அப்படி இல்லை. வேதத்துல அடிப்படையின் 10 கற்பனைகளின் பேஸ்ல நம்ம உருவங்களையும் சொரூபங்களையும் வைக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஒரு ஓவியத்திலும் அடக்க முடியாது. ஆனாலும் இவர்கள் இந்த மாதிரி ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை காட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு பிக்சர் ஒன்று வச்சிருப்பாங்க. என்ன பிக்சர் தெரியல, வச்சிருந்தாங்க. அப்போ இல்லைங்க, அவரை நம்ம படத்துல காட்டுற அளவுக்கு அவர் பெரியவர், காட்ட முடியாது, இருந்தாலும் காட்டும் சொல்லி இந்த சின்ன படத்தை காட்டும் பொழுது அவருக்கு என்ன சொன்னாங்களாம், இவரா 2 நாள் முன்னுக்கு எங்க கூட உட்காந்து பேசிட்டு போனாரு. ஹல்லேலூயா. அவர் இன்றும் செய்கிறவர், இன்றும் அவர் உண்மை உள்ளவர். அப்படி இருக்கும் பொழுதும் அவரை
இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்துவதற்கு கர்த்தர் நம்மையும் பயன்படுத்துகிறார், தாவீதையும் பயன்படுத்தினார். சரியா? அப்போ தாவீதினுடைய கூற்று, அவர் சொன்ன மெய்ப்பன் நான் தான், என்ன பத்தி தான் அவர் அன்னைக்கு சொன்னாரு அப்படின்னு இப்போ தாவீதினுடைய கூற்றை ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சரியா? இதான் 10ஆம் அதிகாரம். அதிலே இந்த 11ஆம் வசனம் ஆரம்பிக்கிறது, நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட். இப்போ இந்த பின்னணியை ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஐ ஆம் என்ற வார்த்தை, நானே என்ற வார்த்தை, அது தேவனுடைய பெயர். எப்படி தெரியும் அப்படி என்றால், மோசேக்கு முட்செடியில் அவர் காட்சி கொடுக்கிறார். மோசே என்ன செய்யறாரு? ஆடு மேய்ச்சிட்டு போறாரு. திடீர்னு பாக்குறாரு, ஒரு செடி பச்சையா இருக்குது. இப்போ வெளியே பாக்குறோம் இல்லையா, பச்சையா ஒரு மரம் இருக்கு, பச்சையா தான் இருக்குது, ஆனா நெருப்பு எரியுது. நெருப்பு எரியுமா? நெருப்பு எரிஞ்சா என்ன ஆகும்? எரியில எல்லாம் கருகி போயிடும். ஆனா நெருப்பு அக்கினி எரிகிறது, ஆனா அந்த மரமும் பச்சையாகவே இருக்கிறது. அது ஒரு முட்செடி. அந்த என்னன்னா ஒரு செடி, அந்த செடியில என்ன இருக்குது? முட்கள் வரும். சரி, இப்போ இவர் ஆச்சரியப்பட்டு மோசே அங்க போய் பார்க்கிறாரு. பார்த்தா அதுல இருந்து தேவன் பேசுகிறார். சரியா? அப்போ இவர் என்ன சொல்லுகிறார்? மோசே கிட்ட சில காரியங்களை செய்ய சொல்லுகிறார், நீ இப்ப உங்க ஜனங்களை விடுதலை ஆக்கணும் அப்படின்னு. இப்போ இவர் சொல்லுகிற, மோசே கேட்கிறார், அப்ப நீங்க யாரு? ஜனங்கள் கேட்பாங்க இல்லையா? அப்ப ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம். அப்போ யூதர்கள் மத்தியில இந்த வேர்ட் ஐ ஆம் என்ற பெயரை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். ஏன்? 10 கற்பனைகளிலே 4ஆம் கட்டளை, மூன்றாவது கற்பனை, எஸ், 3ஆவது கற்பனை, ஆண்டவர் சொன்னார், என்னுடைய பெயரை நீங்கள் வீணிலே பயன்படுத்தக்கூடாது. அப்போ அந்த பெயரை அவங்க உச்சரிக்க மாட்டார்கள். ஆனால் இயேசு, நான் தான் அவர், முட்செடியிலே காணப்பட்டவர் நான் தான் என்பதை இந்த யோவான் புத்தகத்திலே அவர் 8 முறை தன்னை நான் தான் அவர் என்று காட்டினார். சரியா? அதோடைய நேராகவே நான் தான் தேவன் அப்படி என்று சொன்ன வசனம் யோவான் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். இந்த வசனத்தை இயேசு சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிஃபோர் ஆபிரகாம் ஐ ஆம். இயேசுவுக்கும் ஆபிரகாமுக்கும் ஏறத்தாழ ஒரு எத்தனை வருஷம் இருக்கும்? கூட ஒரு 1500 இருக்குமா? ஒருவேளை நான் தப்பா சொன்னா மன்னிச்சிருங்க. இல்ல, இங்க ரிவர்ஸ், இயேசுலேருந்து ஆபிரகாம்லேருந்து இயேசு ஒரு 400 மேல, ஒரு 1000 1200 வச்சுக்கோமே. இப்போ இயேசு சொல்றாரு, ஆபிரகாமுக்கு முன்னைக்கே நான் இருக்கிறேன்யா அப்படின்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, ஆபிரகாம் முன்னைக்கு நான் இருக்கிறேன், நான் தான் தேவன் அப்படின்னு அவர் தன்னை நிரூபிக்கிறார். இப்போ சில மத போதகர்கள் சேலஞ்ச் பண்றாங்க, இயேசு தன்னை கடவுள் என்று சொல்லியிருக்கிறாரா? சேலஞ்ச் பண்றாங்க தானே? இதோ சொல்றாரு, இதுதான் அவங்க எதிர்பார்க்கிற பிரகாரம் நான் தான் தேவன் அப்படி என்று இந்த நாட்களிலே நம்முடைய மொழிகள் அண்டர்ஸ்டாண்டிங் தக்க அவர் சொல்லவில்லை. அவர் 2000 வருடத்துக்கு முன்பதாக தன்னை அவர் தேவன் என்று சொல்லினதினாலே ஜனங்கள் அவரை கொலை செய்ய பார்த்தார்கள். இங்க நடக்குது பாருங்க. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். இயேசு தன்னை தெய்வம் என்று சொன்னது அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆகையினாலே அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. சரியா? இப்படி இருக்க அவர்
இந்த இடத்துல தன்னை தெய்வம் என்று காட்டி இன்னும் 7 இடங்களிலே அவருடைய குணாதிசயத்தை அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே அவர் தேவனாக இருந்தால் அவர் எவ்வாறாக தேவனாக இருக்கிறார் என்று 7 இடங்களில காட்டியிருக்கிறார். சரியா? நான் உதாரணம் சொல்றேன். சரி, நீங்க என்ன வேலை செய்றீங்க? லாஜிஸ்டிக். இப்போ நீங்க லாஜிஸ்டிக்ல வேலை செய்றீங்க அப்படி என்றால் எங்கள்ல யாருக்காவது இந்த லாஜிஸ்டிக்கோடைய உதவி வேண்டும் இருக்குது, எனக்கு தேவை இருக்குது அப்படி என்றால் நீங்க என்ன செய்வீங்க? நீங்க காட்டுவீங்க தானே, ஆமா ஐ எம் கேப்பபிள் ஆஃப் திஸ் அப்படின்னு நீங்க இருக்கிற வண்ணமாகவே உங்கள்கிட்ட இருக்கிறத எங்கள்கிட்ட கொடுப்பீங்க. உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது? லாஜிஸ்டிக் நாலேஜ் இருக்குது. வேற உங்களால எங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? அப்படி என்றால் அஃப்கோர்ஸ் நீங்க ஒரு பெண்ணா இருக்குதுனால எங்களை சமைச்சு கொடுக்க முடியும், ஆமா இல்லையா? வேற உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகள் ஐ எம் கேப்பபிள் ஆஃப் திஸ் அப்படின்னு யூ கேன் ப்ரூவ் யுவர் செல்ஃப், அப்படித்தானே? அதே போல தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும் பொழுது அவர்கள் எதனாலே மனிதனுடைய வாழ்க்கையை பூரணப்படுத்த வேண்டும் என்பதின் அந்த உதாரணங்களினாலே அவர் இந்த தன்னை நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார் இல்லையா, அவருடைய குணாதிசயங்களை 7 உதாரணங்கள் வழியாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஓகே, கொஞ்சம் குழப்பமா இருந்தா மறுபடியும் சொல்றேன். இயேசு தன்னை தெய்வம் என்று சொல்லிவிட்டார். இப்ப நான் தெய்வம் என்றால் நான் உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படி என்று 7 உதாரணங்களிலே காட்டுகிறார். ஓகே, அது முதல் உதாரணம் என்ன? எல்லாம் இந்த யோவான் இருக்குது. அதுல முதல் உதாரணம் என்ன? யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். அவர் தன்னை ஜீவ அப்பமாக, உணவாக அவர் தன்னை காட்டுகிறார். ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு முக்கியமா இல்லையா? என்ன சொல்றீங்க? ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம் என்னது? உணவு. அப்போ என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்கு உணவாக இருக்கிறேன். அது ரெண்டும் அடங்குகிறது. என்னது? போத் ஸ்பிரிச்சுவல் அண்ட் பிசிக்கல். சரி, நம்ம அது உள்ளுக்கு போவேன்னா, நம்ம இந்த மேய்ப்பரை குறித்து தியானித்து இருக்கிறதுனால அங்க உள்ள போல, இருந்தாலும் நான் காட்டுகிறேன். அப்புறம் இன்னும் இருக்குது, 41வது வசனத்திலையும் சொல்லுகிறார். 41ல நானே வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று சொல்லுகிறார். அவர் 48ல ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்லுகிறார். 51ல நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம் என்று தன்னை உணவாக காட்டுகிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு நம்ம வாழ்க்கையில வந்தார்னா நமக்கு உணவாக இருப்பார். எதற்கு உணவாக இருப்பார்? ஆவிக்குரிய ஜீவத்துக்கு உணவாக இருப்பார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் அவர் உணவாக இருப்பார். ஏனென்றால் அவர் தான் நம்ம உணவு கொடுக்கிறவர். நமக்கு உணவு கொடுக்கிறவர் அவர் தான். நம்ம சொந்த உழைப்புல நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம சொந்த உழைப்புல நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் என்று இல்லை. அவர் தான் நமக்கு போஷிக்கிறவர். சரி, 2வது அவர் தன்னை என்னவாக நம்மிடம் காட்டுகிறார் என்றால் யோவான் 8:12. யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அவர் நமக்கு ஒளியாக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப இயேசு நம் வாழ்க்கையில வரும்போது அவர் நமக்கு வெளிச்சமா இருக்கிறார். என்னவா இருக்கிறார்? ஒளியா இருக்கிறார். வெளிச்சம் ஒருத்தருடைய அடிமை நமக்கு ஆக்சுவலி நமக்கு இப்ப ரொம்ப தெரியறது இல்லை. ஏன் தெரியுமா? வேற பிரசங்கத்துல கூட சொல்லியிருக்கேன். திடீர்னு பிளாக் அவுட்.
நம்ம என்ன செய்வோம்? என்ன தேடுவீங்க? அதெல்லாம் மலை ஏறி போச்சு. கேண்டில் தென்ன காலம்லாம் போனை தான் தேடுவோம். இப்ப யாரு வீட்டுல கேண்டில் இருக்குது? உங்க வீட்டுல இருக்குதா? இருக்கா? கொளுத்தியம் வைக்க போறோம், அதெல்லாம் சும்மா பேச்சு. போன் தான். அப்போ போன் என்ன ஆயிடுச்சு? வெளிச்சத்தை ரிப்ளேஸ் பண்ணிடுச்சு. இயேசுவை போன் ரிப்ளேஸ் பண்ணிடுச்சு. இந்த டார்க் நேரத்தை மட்டும் சொல்லல, மற்ற எல்லா வேலைகளிலும். சரியா? என்ன செய்யுது போன்? போன்ல கூட நம்ம அட்டாச் ஆகணும். என்ன செய்யும்? ஆண்டவரோட பின்வாங்கி போயிடும். அப்போ வெளிச்சம் கண்ணை வெளிச்சமாக காட்டுகிறார். ஓகே, சரி, அதுவும் நான் மேலோட்டமா தான் சொல்லுகிறேன். அடுத்து என்ன? யோவான் 10:7-9 நம்ம ஏற்கனவே தியானித்த வசனங்கள் தான். என்னது? நானே வாசல். நானே வாசல். அதை நம்ம அதிகம் பேசி இருக்கிறோம், யூடியூப்ல இருக்குது செய்தி. அப்புறம் இந்த வசனம் இன்னைக்கு நம்ம வாசிக்கிறது, ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட். நல்ல மேய்ப்பன். மேய்ப்பன் மட்டும் சொல்லல, நல்ல மேய்ப்பன் என்றும் சொல்லுகிறார். சரியா? அப்புறம் இன்னொன்று, 6வது யோவான் 11:25. யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை. He is the resurrection. அவர் தான் உயிர்த்தெழுதல். அவர் இல்லாம ஒரு மனுஷன் செத்தானா உயிரோட எழும்ப முடியாது. அல்ல கேளுங்க, இயேசு இல்லாம ஒரு மனிதன் செத்துட்டானா நம்ம போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணி, அவங்களுக்காக கேண்டலை கொளுத்தி, அவங்களுக்காக நம்ம என்ன வேண்டுதல் செஞ்சாலும் அவங்க உயிரோடு எழும்ப போகிறது இல்லை. ஏன்னா அவர் தான் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. சரி, கடைசியாக 7வதாக அவர் என்ன சொன்னார்? இல்ல, நான் என்ன சொன்னேன் இப்ப? இது 5வது நினைக்கிறேன். 5. 6வது என்ன? யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நாம் ரொம்ப தியானிச்சிருக்கிறோம். சரியா? அப்புறம் 7வது 15வது அதிகாரம், யோவான் 15 முதல் வசனம், அப்புறம் 5வது வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். 5ஆம் வசனம், நானே திராட்சை செடி என்றும் சொல்லுகிறார். ஆமென். 7 காரியங்களிலே அவர் தன்னை தேவன் என்று காட்டினார். ஆம், நான் தேவனாக இருந்தால் நான் உங்களுக்கு இவ்வாறாக இருப்பேன் என்று 7 அடையாளங்களை காட்டியிருக்கிறார். 1 அப்பம், 2வது என்ன? வெளிச்சம், 3வது என்ன? வாசல், 4வது என்ன? மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், 5வது என்ன? உயிர்த்தெழுதலும் ஜீவனும், 6வது என்ன? நானே வழியும் சத்தியம் ஜீவன், 7வது நானே திராட்சை செடி. சரியா? அப்போ இங்கே இன்று நாம் தியானிக்கவிருக்கிற இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்திலே அவர் தன்னை என்னவா காட்டியிருக்கிறார்? நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அப்படி என்றால் அவர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய மிஷியானிக், அவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன? நான் நல்ல மேய்ப்பன், நான் நல்ல மேய்ப்பன் என்று நான் உங்களுக்கு எப்படி நிரூபிக்க போகிறேன்? நான் உங்களுக்காக மரிப்பேன். ஆமென். நான் உங்களுக்காக மரிப்பேன் என்று அவர் அவருடைய மெசியானிக், அவர் இரட்சகருடைய தன்மையை வெளிப்படுத்தி காட்டுகிறார். காட்டிட்டு இப்ப இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, நானே மெய்ப்பன் என்று சொல்லியிருந்தால் நமக்கு அதோடைய ஆழம் நம்ம அப்படியே ஆமா அவர் தான் மெய்ப்பன் என்று நம்ம போயிடலாம். ஆனா he has used the word good shepherd. நானே நல்ல மெய்ப்பன். அதுல சொல்லப்படாத ஒண்ணு இருக்கு. என்ன? நானே நல்ல மெய்ப்பன் என்ற ஸ்டேட்மெண்ட்ல
சொல்லப்படாத காரியம் உள்ளுக்கு ஒண்ணு இருக்குது. கெட்ட மெய்ப்பனும் உண்டு. அப்படித்தானே? புரியுதா இல்லையா உங்களுக்கு நான் சொல்ல தமிழ் பேசுறது? புரியுது? ஜோக்ஷனுக்கு புரியுதா? ஓகே. நானே நல்ல மெய்ப்பன் அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கெட்ட மெய்ப்பனும் உண்டு. அதுதான் பைபிள் நம்ம அப்படியாக படிக்கணும். இப்படி படிக்க கூடாது. நானே வாசல் என் வழியா ஒருவனுக்கு விஷயத்துல அவன் ரசிக்கப்படுவான், திருடன் கொள்ளவும் வலிக்கும், நானே நல்ல மெய்ப்பன் முடிஞ்சுங்க இன்னைக்கு. அப்படி அல்ல. வசனத்தை படிக்கணும். வசனத்துல ஜீவன் இருக்கிறது. ஒருவர் என்னிடம், ஒரு கத்தலிக், அவர் என்னிடம் ஒரு காரியத்தை சொன்னார். நான் அவர்கிட்ட சுவிசேஷ ஷேர் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அவர் என்னிடம் சொன்னார், நான் சொன்ன பைபிள் நல்லா வாசிங்க. அவர் என்கிட்ட கேட்டா, நீங்க இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் பைபிள்ல தான் இருக்குதா அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆமா பைபிள்ல தான் இருக்குது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நான் யார்கிட்டாச்சும் அதை கேட்கணும்னு தான் இருந்தேன், இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்குறேன். சிறு வயதிலிருந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நீங்க பைபிளை வாசிங்க, பைபிளை படிங்க அப்படின்னு. நானும் ஒரு தடவை பைபிளை ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் அது ஒரு தடவை படிச்சு முடிஞ்சு இப்ப திருப்பி அங்க படிக்கிறது உண்டு. ஆனால் எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்ட்டு சொன்னான். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு போர்ஷன் கொடுத்து படிக்க சொன்னேன். கத்தலிக் வெர்ஷன் தமிழ்ல படிக்க சொன்னேன். அவர் படிக்கிறாரு. பைபிளை வாசிக்கும் பொழுது அதுல உயிர் இல்லை அப்படி என்பது அன்னைக்கு நான் பார்த்தேன். என்ன சொல்றேன்னா, படிக்கும் பொழுது முதலாவது ரெவரன்ஸ் we must know we are reading Jesus. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது, வார்த்தை மாம்சமானார். யோவான் 1:14. நான் காலையில வசனம் ராங்கா கோட் பண்ணிட்டேன். 1:12 சொல்றதுக்கு 1:14 சொல்லிட்டேன். வார்த்தை மாம்சமானார். அப்போ இவர் தான் வார்த்தை ஜீவன். அப்போ முதலாவது இந்த வார்த்தைக்கு நம்ம கனம் கொடுக்கணும். உங்க கையில வச்சிருக்கிற பைபிள் உயிர் உள்ளது. when you reading the Bible actually reading you. பைபிள் நம்ம வாசிக்கும் பொழுது பைபிள் நம்மை வாசித்து கொண்டு இருக்குது. நம்ம மறைக்க முடியாது. பைபிள் நம்மை ரீட் பண்ணும். ரீட் பண்ணி இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் எத்தனை பேருக்கு இருக்கு? உங்களுக்கு இருக்கா? கம்ப்யூட்டர் படிச்சிருக்கீங்களா? இல்லை. ஓகே, இருக்குது. இப்போ கம்ப்யூட்டர்ல வைரஸ் அட்டாக் பண்ணிருச்சு, ஆன்டிவைரஸ் போடுறோம். ஆன்டிவைரஸ் என்ன செய்யும்? உள்ளுக்கு ஸ்கேன் பண்ணும். பண்ணி அது என்ன செய்யும்? டைம் எடுக்கும். பண்ண செய்யும். உள்ளுக்குள்ள என்னது கோளாறுகளை அது சரிப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா சரிப்படுத்துறது நமக்கு தெரியாது. ஆன்டிவைரஸ் நம்ம ஸ்கேன் தட்டி விட்டோம்னா அது பேக்ரவுண்ட்ல ஓடும், வெளியே தெரியாது. பேக்ரவுண்ட்ல ஓடி உள்ளுக்கு சரிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது சம்டைம் டேக்ஸ் டைம், 1 hour, டிபெண்ட் ஆன் த டேமேஜ். ஆனா அது வேலையை முடிக்கும் பொழுது இப்ப கம்ப்யூட்டர்ல இருக்கிற பிரச்சனை வைரஸ் என்ன செஞ்சிடும்? நீக்கப்பட்டுரும். அதே போல நம்முடைய கடமைக்காக டெய்லி வசனத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். உண்மையில என்ன நடக்குது? இந்த வசனம் நம்மை படிக்கிறது, நம்மை அது சரி பார்க்கிறது. அல்லேலூயா. இந்த வெளிச்சம் நமக்குள்ளாக வர 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 நம்மிடம் ஒரு மாற்றத்தை நமக்கு தெரியாது, பார்க்கிறவர்கள் கண்டுபிடிப்பார்கள். இது சத்தியம், இது உண்மை. நம்ம பைபிள் வாசிக்கிறோமா இல்லையா அப்படின்னு பார்க்கிறவர்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஆமென். சரி, வேகமா போவோம். அப்படி இருக்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்? நானே என்னது நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார் அல்லவா? அப்ப நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறாராம். நல்ல மேய்ப்பன், அந்த வார்த்தை நல்ல மேய்ப்பன். அப்ப கெட்ட மேய்ப்பனும் இருக்கிறாரு. அப்ப நல்ல மேய்ப்பன் ஏன் அவர் தன்னை நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார்? ஒன்று, அடுத்த வசனம் சொல்லுகிறது, மேய்ப்பனா இராதவனும். அப்பனா அவன் யாரு?
முதல்ல தன்னை நல்ல மேய்ப்பன் என்று சொன்னவர், நல்ல மேய்ப்பன் யார் என்றால் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவன். அப்புறம் அடுத்த 12வது வசனம் சொல்லுகிறார், மேய்ப்பனா இராதவன். அப்படின்னா யாரு அவன்? கெட்ட மேய்ப்பன். நல்ல மேய்ப்பனுக்கு உதாரணம் நல்ல மேய்ப்பன் இயேசு. அப்ப நல்ல மேய்ப்பன் என்ன செய்வான்? ஏன் அவன் நல்ல மேய்ப்பனாம்? ஆடுகளுக்காக தன் உயிரையும் கொடுப்பானாம். அப்ப கெட்ட மேய்ப்பன் யார் என்று 2வது வசனத்துல சொல்றாரு. 12வது வசனத்துல என்னது? மேய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாததுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்ப கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த 2 வசனத்துல நல்ல மேய்ப்பன் எப்படியாக இருப்பார், கெட்ட மேய்ப்பன் எப்படியா இருப்பாங்கன்னு சொல்லி அல்ல அடையாளப்படுத்துகிறார். நல்ல மேய்ப்பன் யாராம்? தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவர். கெட்ட மேய்ப்பன் யாரு? ஓநாய்கள் வந்து அந்த ஆடுகளை பீறும் பொழுது இந்த மேய்ப்பன் விட்டுட்டு ஓடிடுவானா? சரியா? அப்படித்தானே? அப்படி என்றால் இந்த போர்ஷன் 11வது வசனம் 12ஆம் வசனத்தை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் நம்ம வேறொரு இடத்துல போய் ரெஃபரன்ஸ் பார்க்கணும். எங்க பார்க்க முடியும் அப்படி என்றால் மத்தேயு 7:15-20 நான் வாசிக்கிறேன். இப்ப நம்ம என்ன தியானிச்சு இருக்கிறோம் அப்படி என்றால், நல்ல மேய்ப்பன் எப்படி இருக்கணும், கெட்ட மேய்ப்பன் எப்படி இருப்பான். அப்ப கெட்ட மேய்ப்பனையும் நல்ல மேய்ப்பனையும் நம்ம எப்படி அடையாளம் கொள்வது என்பதுக்கு இந்த போர்ஷன் நமக்கு விளக்கத்தை கொடுக்கும். நான் வாசிக்கிறேன். மத்தேயு 7:15 வாசிக்கிறேன். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அங்க என்ன பார்த்தோம்? ஓநாய் வரும் பொழுது என்ன செய்வானா? கூலிக்கு மேய்ப்பனா இருக்கிறவன் என்ன செய்ய? விட்டுட்டு ஓடிடுவானா? அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடியில் திராட்சை பழங்களும் முட்பூண்டுகளின் அத்தி பழங்களையும் பார்க்கிறீர்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமெல்லாம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டு உண்டு அக்கினியிலே போடப்படும். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த மேய்ப்பனிடத்தில் அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறது காரணம் என்ன? அவர் பரிசுத்த ஆவியினுடைய, அவர் தான் ஆவியானவர், திருத்துவ தேவன், 9 கனியும் உடையவராக இருந்தார். ஆகினால தன் நல்ல மேய்ப்பன் என்றார். ஏனால் இங்க நல்ல மரம் என்று சொல்லப்படுகிற வார்த்தையும் அவர் தன்னை நல்ல மேய்ப்பன் என்றும் காட்டுகிறார். நல்ல மேய்ப்பனுக்கு என்னது? நிச்சயமாய் நல்ல மேய்ப்பன் நல்ல மரமாய் இருக்கணும். சரியா? நான் ஏன் இந்த உதாரணத்தை எடுக்கிறேன் என்றால், இதிலே தான் அந்த நல்ல மேய்ப்பன் என்ற நல்ல மரம் என்ற உதாரணத்தை எங்கே காட்டுகிறார்? இந்த 15ஆம் வசனத்தை சொல்லப்படுகிற கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் யாரு? ஓநாய்கள். என்னவாம்? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு உங்களுக்கு வருவார்கள். உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அப்ப அந்த ஓநாய்களை நீங்க எப்படி கண்டறியணும்? ஓநாய்கள் வருது எதுக்கு? ஓநாய்கள்னா ஊல்ஃப், நரிகள். நரி எதுக்கு வருது? எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு தேவை இருக்குதுங்களா? யூ நீட் எனிதிங்? யூ ஆர் நாட் வேலா? உடம்பு முடியலையா? அவங்களுக்கு மருந்து வாங்கிட்டு வரட்டா? நீங்க லோன்லியா இருக்கிறீங்களா? நான் கூட ஒரு நாள் தங்கி இருக்கட்டா? கவலையா இருக்கிறீங்களா? டோன்ட் வரி, நான் கூட ஒரு நாள் கம்பெனி கொடுக்குறேன். அதுக்காக வரும் உல்ஃபு? எதுக்கு வரும்? தந்திரமா வரும். நல்ல மேய்ப்பன் அது கூட இருந்து உடம்பு சரியா இருக்கிறத செக் பண்ணிக்கிட்டு கூட இருந்து ஐயோ ஓகே வெளியே கூட்டி போவாராம், வருவாராம், நடத்துவாராம், இதெல்லாம் பார்த்துக்கிறது. ஆனா ஓனா என்னது? பட்சிக்கிறதுக்காக வரும்.
அப்போ ஓனாய் வந்திருக்கிறது ஓனாயா மேய்ப்பனான்னு கண்டுபிடிக்கணும்னா எப்படி? நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும். ஓகே, அப்ப நல்ல மரத்தோட கனி என்ன அப்படி என்றால், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போகிறோம். கொஞ்ச நேரம் அங்க ஒரு பிரேக் எடுத்துட்டு ஒரு முக்கியமான காரியம் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த வசனம் நான் கர்த்தருக்கு பயந்து சொல்றேன். 23வது முறை புதிய ஏற்பாடு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த வசனம் இன்னைக்குதான் கண்ணில் இழக்கப்பட்டுச்சு. என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படியே படிச்சுட்டு போறதுதான். அது நானும் உட்பாட்டதான். சொன்னேன் இல்லையா, அப்படியே படிச்சு அது நானும் உட்பாட்டதான். அப்ப நிறுத்தி வாசிக்கும் பொழுது கர்த்தர் இந்த வெளிப்பாட்டை கொடுப்பாரு. பாருங்க, அவர் ஐ ஆம் என்று தன்னை காட்டுகிறதுனாலே, ஐ ஆம் நானே என்று காட்டுகிறதுனாலே அதுல என்ன அவர் செய்கிறார்? பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் நான் நானாகவே இருக்கிறேன், புதிய ஏற்பாட்டிலும் நானாக இருக்கிறேன். இதுல உள்ள தியாலஜி என்ன? நானே ஐ ஆம் சொல்லும் பொழுது ஐ ஆம் த ஃபுல் பைபிள், ஓல்ட் அண்ட் நியூ டெஸ்டமென்ட். ஓகே, அப்படி என்றால் இந்த முழு வேதாகமம் இது பொக்கிஷம். இது என்னது? பொக்கிஷத்துல நன்மை இருக்குமா தீமை இருக்குமா? நன்மை இருக்கும். இப்போ ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சாச்சு. பொக்கிஷத்துல என்ன இருக்கும் சொல்லுங்க? ட்ரெஷர்ல என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? தங்கம் காசு எல்லாம் இருக்கும். ஓகே, இன்னும் பணம் இதெல்லாம் இருக்கும். ஒரு பானை நிறையா ஏதோ நோண்டி பாக்குறீங்க, சரியா? எல்லாம் கிடைச்சாயிட்டு, பொக்கிஷம் கிடைச்சிருச்சியா அவங்க கையில. நீ ஹாக்கி விளையாடுற இடத்துல என்னமோ தட்டுப்படுதுன்னு போட்டு நோண்டி பாக்குறீங்க, ஒரு பானை இருக்கு உள்ள, எல்லாம் இருக்குது. என்ன இருக்கு உள்ள? டைமண்ட் இருக்குது. வேற என்ன இருக்கு? வெள்ளி, தங்கம், வைடூரியம், மாணிக்கம், என்னென்னமோ இருக்கு உள்ள. எத்தனை நாள் சாப்பிடுவீங்க? அதை எத்தனை நாள் நீங்க சாப்பிடுவீங்க? அதை எடுத்து சாப்பிட முடியாது. ஆனா அது பொக்கிஷம். ஆனா பொக்கிஷம் வரும் பொழுது கூட என்ன வருது? எல்லா ஆசீர்வாதமும் வருது. ஏன்னா இந்த பொக்கிஷம் தான், இதை கொண்டு நீங்கள் உணவு அருந்த முடியும். இதே சாப்பிட முடியாது, ஆனா இதை கொண்டு நீங்க சாப்பிடலாம். எப்படி? அதை விற்று சாப்பிட முடியும். அதை விற்று என்ன செய்ய முடியும்? நமக்கு சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதை விற்று நம்மை அழகுபடுத்திக் கொள்ள முடியும். அதை விற்று நம்ம நல்ல ஒரு இடத்திலே தங்க முடியும். அப்ப பொக்கிஷம் வருதுன்னா அது மட்டுமல்ல ஆசீர்வாதம், அதற்கு பின்னாடி இருக்கிற சகல நன்மைகளும் தான் பொக்கிஷம். ஓகே, காட் இட்? அப்போ பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் பொக்கிஷம் என்றால், புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் பொக்கிஷம் என்றால், இதை சம்பந்தப்பட்டு இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13ஆம் அதிகாரம். இப்போ 13ஆம் அதிகாரத்துல நிறைய உவமைகள் இருக்குது. சின்ன சின்ன உவமைகள் நிறைய இருக்குது 13ஆம் அதிகாரத்துல. இல்ல, கலாத்தியர் போறது முன்னுக்கு ஒரு பிரேக் சொன்னேன். கலாத்தியர் போறது முன்னுக்கு ஒரு பிரேக். இப்ப புரியுதா? ரொம்ப கன்ஃபியூஸா இருக்குதா? இல்ல கன்ஃபியூஸா இருக்குதா? இல்ல. இப்ப இயேசு நானே அவர், நானே நானே என்று சொல்லும் பொழுது அவர் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கிறார். சரியா? அப்ப இது ரெண்டும் இணைந்தது ஒரு பொக்கிஷம். சரியா? இந்த பொக்கிஷம் நமக்கு சகல நன்மைகளும் கொண்டு வருகிறது. சரியா? இப்போ இந்த வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 13வது அதிகாரத்துல ராஜ்யத்துக்குரிய அநேக உவமைகளை இயேசு சொல்லி, அந்த உவமைகளினாலே ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை சொல்லி 50ஆம் வசனத்திலே 51ஆம் வசனத்திலே அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார்.
அவர் ஊமைகளை சொல்லி அவர் சொன்ன ஒரு உவமைக்கான விளக்கத்தை சீஷர்கள் கேட்கிறார்கள். என்ன உவமை அப்படி என்றால், கோதுமையும் களையும் கடைசி நாட்களிலே களை அறுக்கப்படும் என்ற ஒரு உவமை. அதற்கான விளக்கம் என்ன என்று சீஷர்கள் கேட்டார்கள். இயேசுவும் அதன் விளக்கத்தை சொன்னார். இந்த உவமையை தான் நான் காலையிலே என்னுடைய பிரசங்கத்திலே நான் பிரசங்கித்தேன். சரியா? கேட்டுட்டு பின்பு இயேசு அவர்கள் நோக்கி இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். இயேசு விளக்கத்தை சொன்னாரு. சீஷர்கள் அதே என்ன செஞ்சாங்களாம், புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்னு இயேசு கேட்கிறாரு. கேட்கும் பொழுது அவர்கள் என்ன பதில் சொல்றார்கள்? அதற்கு அவர்கள் ஆம் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். ஓகே, ரைட். இப்போ அறிந்து கொண்டீங்களே, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி இப்படி இருக்கிறபடியால், எப்படி இருக்கிறபடியால், நீங்கள் இதை அறிந்து கொண்டபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடைத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு, நல்ல கேளுங்க, கவனமா கேளுங்க, பரலோக ராஜ்யத்தை வைகளில் உபதேசிக்கப்பட்டு. என்ன பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகள் அப்படி என்றால், இதுக்கு முன்னாடி இருந்த உவமை என்னது? கோதுமையும் களையும் என்ற உவமை. அதோட விளக்கம் நான் யூடியூப்ல போட்டிருக்கிறேன். இப்ப இதுக்கப்புறம் போடுவோம், நீங்க கேளுங்க. இந்த உபதேசத்தில் தேறினவர்கள், இதை புரிந்து கொண்டவர்கள், இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த உபதேசத்தை புரிந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் என்ன ஆவார்களாம்? தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானைய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். இப்ப நான் சொல்றேன், பரலோக ராஜ்யம் இதிலே கர்த்தருடைய வருகையை வைத்து விளக்குகிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே பரலோக ராஜ்யத்துடைய கான்செப்ட், சத்தியம், இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அதுல விளக்கி சொல்லியிருக்கிறார். இதை நாம் விளங்கி கொண்டோம் என்றால் என்ன அதுல உள்ள லாபம்? நீங்கள் இதை விளங்கி கொண்டீர்கள் என்றால் யூ பிகம் ஸ்காலர்ஸ், வேத பாரகராக நீங்க மாறுகிறீர்கள். மாறிட்டீங்கன்னா நீங்க இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பொக்கிஷங்களை எடுத்து ஜனங்களுக்கு கொடுக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லுகிறார். புரியுதா? கஷ்டமா இருக்கா? மறுபடியும் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி இப்படி இருக்கிறபடியால், எப்படி இருக்கிறபடியால், நீங்கள் பரலோக ராஜ்யத்துடைய இந்த உவமைகளை நீங்கள் அறிந்து கொண்டபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு கிடைத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு. நான் உங்களுக்கு ஒரு நேரம் உபதேசம் செஞ்சேன், நீங்க அதை கேட்டு அறிந்து கொண்டீங்க. இதை கேட்டதுனால நீங்க தேறினவரா ஆயிட்டீங்க. யூ பிகம் பெட்டர், நீங்க தேறிட்டீங்க, யூ இம்ப்ரூவ். இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு அதை படிங்க கொஞ்சம். இங்கிலீஷ்ல Matthew 13:52. Then he added, every teacher of religious law who becomes the disciples in the kingdom of heaven is like a home. disciple போட்டிருக்காங்க. ஓகே, அப்பனா சீஷன், அதான் நீ நீங்க தேறினவர் போட்டிருக்குது. எப்படி என்றால் நம்ம எப்படி தேறினவர்களாக மாறுகிறது, எப்படி சீஷராக மாறுகிறது என்றால் இந்த பரலோக ராஜ்யத்துடைய உபதேசத்தை நம்ம கண்டிப்பா விளங்கி கொள்ளணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிறிஸ்தவத்துல நமக்கு இருக்கிற முக்கியமான பொறுப்பு பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். விளங்கி கொண்டோம்னா என்னவாகுமோ, தேறி நம்ம வேத பாரகனாக மாறுவோமா? we become scholars, வேதத்தை ஆராய்வர்களாக மாறுவோம். இப்ப வேதத்தை ஆராய்கிறோம் என்று மாறுகிறவர்களுடைய நிலை அவர்களுடைய முயற்சி அல்ல, இந்த வசனம் அவர்களை மாற்றும். வேதத்தை வாசிக்க 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 you will become a scholar. வேதத்தை நீங்க படிக்க 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 உங்க கண்கள் திறக்கப்படும். வாவ், இவ்வளவு ஒளிஞ்சிருக்குதா?
அது மட்டும் இல்ல, என்ன செய்வாங்களாம், அவங்கள்ட்ட ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்து அவர்களுக்குள்ளாக ஒரு காரியத்தை செய்வாராம். என்னவாம், அவர்கள் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானுக்கு. அது என்னது? பழையது புதியது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பொக்கிஷம். இதிலிருந்து உபதேசங்களை நான் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் இதிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ நல்லா கேளுங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை அங்கீகரிக்கிற, இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை மற்றும் நியாய தீர்ப்பு, இதை அங்கீகரித்து விசுவாசித்து அறிந்த ஒரு போதகரிடமிருந்து நீங்க பெற்றுக்கொள்ளுகிற பொக்கிஷம் உங்களை ஆசீர்வதிக்கும். அப்போ யாரிடம் நம்ம உபதேசங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாது? வருகையை நம்பாத ஊழியர்களிடம் நம் பொக்கிஷங்களை, வசனங்களை, உபதேசங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாது. சரியா? அப்படி இருக்க இந்த ரகசியங்களை சபையாக இருக்கிற நாம் அறிய 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 நம்முடைய ஸ்தானம் என்னவாக மாறுகிறது? நாம் பெற்றுக்கொண்டதை அறிவிக்கிறவர்களாக மாறுகிற ஒரு பொறுப்பு உண்டு. அதனால்தான் பவுல் எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுகிறார், Hebrew chapter 5 12ஆம் வசனத்திலே, Hebrew 5:12, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு, அதாவது நீங்க இவ்வளவு நாள் விசுவாசியா இருக்கிறீங்க, இவ்வளவு காரியம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன், இந்த காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது நீங்க எப்படி இருக்கணும்? போதகரா ஆயிருக்கணும். எல்லாரும் காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்கள் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களா இருக்கிறீங்க. என்னது? வளர்ச்சி இல்லாத நிலை. அப்ப கிறிஸ்துவத்திலே ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறது என்ன? வளர்ச்சி. என்ன வேணுமா? வளர்ச்சி இருக்கணுமா? எபிரேயர் 5:12 5:12 இருக்கா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்க பைபிள், என் பைபிள் இருக்கு, படிங்க. 5:12. காலத்தை பார்த்தால் போதராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்குகளின் மூல உபதேசங்களின் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்லாமல் பாலை உண்ணத்தக்கவர்களா நீங்கள். அப்போ நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. என்னவாம்? நம்ம போதகர் ஆகிற மாதிரி நம்ம விசுவாசத்துல வளரணும். அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன் பிள்ளைங்கள்ட்ட, லேர்ன் as you are a teacher. நீங்க ஒரு டீச்சர் என்று ஸ்கூல்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க இல்லையா, டீச்சர் கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா, நீங்க உங்களை ஒரு டீச்சரா பாருங்க. நான் ஒரு டீச்சர் ஆகையினால அவங்க கற்றுக் கொடுக்கறத நான் போய் மற்றவங்களுக்கு டீச் பண்ணணும். ஆகையினாலே அதை நான் சரியா கற்றுக்கொள்ளணும். லேர்ன் as a teacher. புரியுதா அந்த கான்செப்ட்? அப்ப இந்த பரலோக ராஜ்யத்தின் சத்தியத்தை நீங்க நன்றாய் கேட்டு அறியும் பொழுது இந்த வசனம் உங்களை, என்னை போதகராக மாற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக போகும். எப்படி? இந்த பொக்கிஷத்திலிருந்து எடுத்து கொடுக்கிற ஒரு கிருபை நிறைந்த வார்த்தை. ஆமென். சரி, இப்போ நம்ம எங்க போறோம்? கலாத்தியருக்கு போறோம். மறுபடியும் எங்க போறோம்? ஒரு பிரேக் விட்டேன் இல்லையா? என்னது? நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். அப்ப கெட்ட மரத்திட்ட இருந்து என்ன வரும்?
கெட்ட மரம் தான், கெட்ட பழம் தான் வரும், கெட்ட கனி தான் வரும். அப்ப இந்த கனிகளை குறித்து கலாத்தியர்கள் நிருபத்துல எழுதப்பட்டிருக்கு. நான் பலமுறை இதை வாசிச்சிருக்கிறேன், மறுபடியும் இன்னைக்கு ஒரு தடவை வாசிச்சிடுறேன். 22வது வசனம், நல்ல மரம் நல்ல கனியை குறித்து பேசுகிறது. என்ன இருக்குமா? நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும் என்றால், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இது நல்ல கனி. நல்ல மேய்ப்பனிடம் இது இருக்கும். கெட்ட மேய்ப்பன் யாரு? ஓனாய் வந்தோன்னே பயந்து ஓடி ஒளிகிற ஒரு கெட்ட மேய்ப்பன். அவன்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியாது? நல்ல கனியை எதிர்பார்க்க முடியாது, கெட்ட கனி தான் இருக்குமா? என்ன அந்த கெட்ட கனி அப்படி என்றால், 19வது வசனம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவன் ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். நான் இன்று நாளுடைய செய்தியின் சம்மரியாக ஒன்று சொல்லுகிறேன். எனக்கு தெரியும் இன்னைக்கு உள்ளது ரொம்ப டஃப், ரொம்ப கேட்கறது ஈஸியா இருந்தாலும் டஃப். இப்ப யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அவர் என்ன செய்கிறார்? நானே நல்ல மேய்ப்பன், ஐ ஆம் என்று சொல்லுகிறார். ஐ ஆம் என்று சொல்லும் பொழுது அவர் தன்னை தேவன் என்று வெளிப்படுத்துகிற 7 வசனங்களிலே, இந்த 7 வசனங்களுக்கு பிரதானமாக இருக்கிற ஒரு வசனம், தன்னை அவர் காட்டுகிறார். ஆபிரகாமுக்கு முன்னே நான் இருக்கிறேன், நான் தேவன் என்று சொல்லி, நான் தேவனாக இருக்கிறதுனாலே உங்கள் வாழ்க்கையிலே நான் எவ்வாறாக இருப்பேன் என்று 7 வசனங்களின் அடிப்படையிலே அவர் தன்னை ஜீவாப்பமாக, வாசலாக, இப்படி 7 காரியங்களை காட்டுகிறார். காட்டிட்டு அவர் என்ன சொல்லுகிறார்? பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நான் இருக்கிறவராக இருக்கிறேன், நானே அவர் என்று சொல்லுகிறார். ஆக மத்தேயு 13 சொல்லுகிறது, அது ஒரு பொக்கிஷம், அது ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தினாலே நானும் நன்மை அடைந்து நீங்களும் நன்மை அடைய வேண்டும் என்றால் பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். அது ஒரு சத்தியம், அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லும் பொழுது அவர் தன்னை நிரூபித்தார். எப்படி? சிலுவை மரணத்திலே தன்னை நிரூபித்தார். நல்ல மேய்ப்பன் இருக்கிறார் என்றால் என்ன இருக்கும்? கெட்ட மேய்ப்பனும் இருக்கணும். கெட்ட மேய்ப்பன் யார் என்றுதான் 12ஆம் வசனத்தில் அவர் காட்டுகிறார். அவர் மெய்யான மேய்ப்பன் அல்ல, கூலிக்கு வைக்கிறவர். என்ன அப்படி என்றால், இதோ இந்த ஊழியத்தை எடுத்து இந்த நாட்களே நாம் சிலரை விளங்க முடியும், ஆதாயத்திற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக, பேர் புகழை சம்பாதிப்பதற்காக என்ன செய்யறாங்க? சபைகளை நடத்துகிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் யாராம்? கெட்ட மேய்ப்பன். அப்போ நல்ல மேய்ப்பன் இந்த நாட்களிலே இப்ப இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் நியமித்த மேய்ப்பன் சபையை நடத்த வேண்டும் என்றால் அந்த மேய்ப்பனை நாம் கண்டு கொள்ள வேண்டியது எப்படி? அவருடைய கனியை வைத்து. அவருடைய கனி எங்க பார்க்க முடியும்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம், 9 கனி. அப்ப கெட்ட மேய்ப்பனையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? அப்போ கெட்ட மரம் கெட்ட மரத்தை தான் கொடுக்க என்றால் இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை 19, 20, 21 சொல்லப்படுகிற கனி அது இருக்கும். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, நமக்கு போதிக்கிறவர்களை நாம் கண்டறிய வேண்டியது மிக முக்கியம். அதனாலே கர்த்தர் நம் வாழ்க்கையில் நன்மை செய்ய வேண்டும் என்றால் சரியான போதகத்தின் கீழே நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் உங்கள் யாவரையும் இந்த செய்தியை கேட்க ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். நம்ம இப்போ ஜெபித்து ஒப்பு கொடுக்க போகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் உன்னதர். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை எங்களை புடமிட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல மேய்ப்பனாகிய உம்மை நாங்கள் பற்றி கொண்டு உம்முடைய சத்தியத்திலே நாங்கள் வளர கர்த்தர் கிருபை பாராட்டி இந்த முழு வேதாகமத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க கர்த்தர் எங்களை வந்திருக்கிற யாவரையும் சகல நன்மைகளினாலே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை கூட இருந்து வழி நடத்தி உம்முடைய காருண்யம் அவர்களை தாங்கும்படியாக ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம்.
தேவைகளை கர்த்தர் சந்திங்க. சகல போராட்டங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுங்க. சகல குழப்பங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து, சத்தியத்தினாலே சத்திய வெளிச்சம், நானே ஒளியாக இருக்கிறேன்னு சொன்ன வெளிச்சம் இதோ வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில பிரகாசிக்கத்தக்க இருளில் இருந்து அவர்கள் ரட்சிக்கப்பட விடுவிக்கப்பட கர்த்தர் கரம் இந்த வார்த்தை அவர்களை விடுவிக்கும்படியா இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். ஜெப கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அப்பாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எழுந்து நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியத்தினாலும் அன்பும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் கர்த்தர் வருமளவும் நம்மோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமேன், ஆமேன், ஆமேன். இஸ்ரேல் தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். எருசலேமிலே சமாதானம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.